அனைவருக்கும் வணக்கம். போன எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அக்காவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அதாவது தன் மாமனார் கூட கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருப்பாரு. சோ அதை பாக்குற நம்ம மீரா அக்காவை என்ன பண்றாங்க, ஐயோ என்னடி நடக்குது, இவங்க ரெண்டு இப்படி படுத்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் வந்து எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் அவங்களுமே வந்துட்டு அடிச்சு எல்லாம் எழுப்ப ட்ரை பண்றாங்க. பட் ரெண்டு பேரும் நல்ல குடின்னு மூக்கு முட்டை குடிச்சதுனால எந்திரிக்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொலாவர மாதிரியே தூங்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம மீரா அக்கா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி டேய் எந்திரிங்கடா அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு வழியா எழுப்பி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. அப்ப கூட பாருங்க அந்த ஃபேமிலியோட போது நம்மளால அப்படியே பாக்குறாரு, ஆகா என்ன சொல்ல போறாய் தெரியலையே அப்படின்னு. அவங்க அம்மா வந்துட்டு சூப்பர் கேரக்டருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அவங்க வந்து பரவாயில்ல சாப்பிடு அதான் வந்துட்டே இல்ல சாப்பிடுப்பா அப்படின்றாங்க. அவரும் பாக்குறாரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த இலையிலே வந்துட்டு ஒரு இது மசாலா மாதிரி நம்ம இங்க ஊறுகாய் போடுற மாதிரி அங்க ஒரு டிஃபரெண்டான ஊறுகாய் போடுவாங்க. சோ அந்த இதை வந்துட்டு இவர் மெதுவா எடுத்து சாப்பிடுறாரு. சோ அப்ப வந்து நம்ம மீராக்கா சொல்றாங்க, அதை சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தான் அந்த காரம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்பதான் பழைய விஷயத்தை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா இதுக்கு பேரு கிம்ச்சின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிம்ச்சி வந்து ஏற்கனவே நம்ம மீராக்கா மேரேஜ் ஆகி போனப்ப அவங்க அம்மா வந்து செஞ்சு கொடுத்திருப்பாங்க. சோ அதை வந்துட்டு அவர் எடுத்து சாப்பிட்டு பார்த்திருப்பாரு. அவருக்கு வந்து காரம் சாப்பிடாம வந்துட்டு ரொம்ப ஹை லெவல்ல இருந்திருப்பாரா. சோ அதனால என்ன ஆகுது, டக்குன்னு அந்த காரம் வந்துட்டு பயங்கர காரமா தெரியுது. அப்படின்னு கத்துறாரா. உடனே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருது. என்னடி இது, இதெல்லாம் ஒரு டிஷஸ் உங்க அப்பா வந்து செஞ்சு கொடுக்குறாங்களா, தூக்கி போடு அப்படின்னு சொல்லி குப்பையில போட்டுறாங்களா. சோ இதுவே வந்து நம்ம மீராக்காக்கு ஒரு பக்கம் கடுப்பா தான் இருக்கும். சோ நீங்களே சொல்லுங்க, என்னதான் பொண்ணுங்க வந்துட்டு மாமியார் வீட்டுல இருந்தாலுமே அம்மா வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு டிஷ் கொண்டு வந்ததை மாமியார் மட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல என்ன ஆகும், பயங்கரமா வெடிக்கும்ல. சோ அது மாதிரி தான் வெடிக்குது ஒவ்வொன்னா. சோ இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமும் கேட்கறாங்க, ஆமா என்னப்பா நைட் ஏன் வந்து இப்படி தூங்கிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்றப்ப ஒன்னும் இல்லம்மா கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சுமா அப்படின்றாங்க. சரி ஓகே சாப்பிடுன்றப்ப பட் நம்ம மீராக்கா வந்து சாப்பிட விடாம எந்திரிச்சு கிளம்புவா, இங்க இருந்தா அது பேசிட்டே இருப்பாங்க, வா போவோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. சொல்ல போனா நம்ம உலக சினிமா வரலாற்றிலே இது வரைக்கும் யாராவது காட்டாத சீனை வந்து இந்த டைரக்டர் காட்டியிருக்காரு. ஏன் அப்படின்னா மாமனாரும் மருமகனும் தண்ணி அடிச்சு கட்டி பிடிச்சு தூங்குறதை இது வரைக்கும் நம்ம எந்த சீன்லயாவது பார்த்திருக்கோமா, இல்லவே இல்லை. இங்கே தான் பார்த்திருக்கோம். அந்த ஆச்சரியத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் வந்து அப்படியே மெதுவா வராரு. எங்க நம்ம மனோஜ் கடை பக்கமா வராரு. எதுக்காக, தான் பையன் வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அங்கதானே இருக்கா அப்படிங்கிற தகவல் அவருக்கு தெரியும். ஏன்னா ஒரே கிராமம் தானே, சோ இது கூட தெரியாம இருக்க போது. அதனால அப்படியே மெதுவா வந்து அப்படியே எட்டி பாக்குறாரு. அங்க வேலை பாக்குறப்ப அப்பா வாங்க என்னப்பா இந்த பக்கம் எதுவும் வாங்க வந்தீங்களா அப்படின்னு. இல்லப்பா நான் சும்மா வந்தேன், அப்படியே பார்த்தேன், ஒண்ணு இல்லப்பா நான் கிளம்புறப்பா அப்படின்னு அப்படியே கிளம்பிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவர் வீட்டு வாசல் முன்னாடி அந்த வண்டி நிப்பாட்டி அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இத பேக்ல இருந்து பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவங்க அப்பாவும் பாக்குறாங்க. சோ ஒரு பக்கம் அப்பாவுக்கு தன்னுடைய பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க மனசு இல்ல, அதே நேரத்துல பையனுக்கும் தான் அம்மாவை விட்டு பிரிஞ்சு இருக்க மனசு இல்ல. பட் என்ன பண்றது, காதலுக்காக நம்ம ஹீரோ வந்து இந்த அளவுக்கு தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. அதனால இந்த சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஆபீஸ்லாம் வந்துட்டாரு. சோ அங்க வந்து நம்மளுடைய விக்கி தானே இருக்காரு. அவர் வந்து கேக்குறாரு, ஏண்டா என்ன விஷயம், எதுக்காக நேத்து வந்து தாரா அவ்வளவு தூரம் ஓடி வந்தா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, அவ எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா, நீ அவளை துரத்திக்கிட்டே இருக்க, என்னதான் உங்க கதை எனக்கு புரியல. ஆனா நீ எப்படி இருந்தாலும் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டே, ஆனா நீ இந்த மாதிரிலாம் பண்றதுனால எனக்கு தாண்டா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அசிங்கமா இருக்கு அப்படின்றப்ப அப்ப சொல்லாத அப்படின்னு. என்னது சொல்லாதவா, டே என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஆமா பின்ன என்ன, டே அதுக்கு போனதுக்கு வேற காரணம் இருக்கு, நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டி காரணமும் கிடையாது, அவ சின்ன குழப்பத்துல இருந்தா அதனால ஓடுனா, மத்தபடி வேற ஒண்ணு கிடையாதுரா அப்படின்றாங்க. ஓ அப்படியா, என்ன இருந்தாலும் நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்ல போறது இல்ல. அவர் அப்படியே பாக்குறாரு, போடா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிறாங்க. நம்ம விக்கி கூட கேட்கிறாரு, ஆக்சுவலி டே இங்க பாரு, ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சண்டை போட்டீங்க, ஏன் அதுக்கு முன்னாடி கூட சண்டை போட்டிருக்கீங்க, இப்படி மாறி மாறி வந்து இது பண்ணிட்டே இருக்கீங்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க கிராமத்துல, நீங்க இப்ப பண்ற விஷயம்ல பாக்குறவங்க ஆல்ரெடி நீங்க லவ் பண்றீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுல நீங்க வேற இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அப்ப என்ன நம்ம பேசதான் செய்வாங்க. டே அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா, சரியா, அவன் என்னை லவ் பண்றா, என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்கா, அதனால கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கு, விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதே நேரத்துல நம்ம விக்கி கிட்ட அகலும்போது நம்ம மனோஜ் வந்து என்ன மச்சான் உங்க அப்பாவுக்கு உனக்கு எதுவும் சண்டையாடா அப்படின்றப்ப, என்னடா அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி உங்க அப்பா வந்து நம்ம ரூரல் ஏரியாக்கு உன்னை மாத்தணும்னு சொல்லி மேனேஜர்ட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றப்ப விக்கி கேக்குறாரு, என்னது ரூரல் ஏரியாவா, வாழ்க்கையில என்னைக்குமே ஒரே விஷயம் தாங்க, நம்ம என்ன பண்ணாலும் சரி நமக்கு திறமைன்னு ஒண்ணு இருந்தா அதை யாராலையும் நம்மள வந்து அந்த இடத்துல தோக்கடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான், அதாவது திறமை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணாலும் என்னதான் மியூட்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம என்ஜோல் இருக்கல்ல, என்ஜோல் அவ என்ன பண்றா அப்படின்னா ஆக்சுவலி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மெதுவா வர்ற மாதிரி வர்றான். அவன் கூட இருக்கிறவனும் வந்துட்டு என்ன பண்றான், ஓகேப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் வச்சதுக்காக அனுப்புறான். பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அவங்க போனோடனே டேய் ஏன்டா இப்படி பண்ண, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பாதி வேலை தான்டா முடிஞ்சிருக்கு, பாதி வேலையில எல்லாத்தையும் அனுப்புற, என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்றப்ப, இரு வெயிட் பண்ணு கோவப்படாதீங்க, பாருமா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து 4-5 மணி நேரமா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க ஓவர் ஒர்க் டைமா. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்ல, அதுக்காகவாது அவங்கள நீ ஃப்ரீயா விட்டு தான் ஆகணும், சோ புரிஞ்சுக்கோ அப்படின்றப்ப, இல்ல எனக்கு வந்து வேலை தான் முக்கியம், அதுக்குள்ள என்ன அவசரம் அவங்களுக்கு, போனா என்னவா இருந்தா என்னவா அப்படின்னு ஓவரா பேசும்போது, இங்க பாரு ஆக்சுவலி நீ வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ண சொன்னா அதுவும் பண்ணவும் மாட்டேங்கிற, ஏன் மேனுவலாவே ஃபோக்கஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்ற, உனக்கு தான் அது வரலையே அப்படின்றப்ப டக்கு நிறுத்துறா, என்னடா நினைச்சிட்டு இருக்க, ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து நான் வந்துட்டு கேமரா எடுக்கிறேன், சும்மா நினைச்சியா, எவ்வளவு நர்வஸா இருக்கும் தெரியுமா, சொல்ல போனா அந்த ஏடி ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வந்துட்டு நான் இப்பதான் வந்து கேமராவே தொட்டிருக்கேன், அப்ப எனக்கு எவ்வளவு நர்வஸ் இருந்திருக்கும்,
அதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மேகசின் எல்லாம் தூக்கி போடுறாங்க. இவன் பாக்குறான், சரி இது ஒரு பைத்தியம் ஆயிப்போச்சு, பைத்தியம் முத்தின உடனே நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேமா நீ வந்து சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் வந்து இந்த போயிட்டு வந்துடுறேன், சின்ன வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான், எஸ்கேப் ஆயிடுறான் பையன். சோ இதுல இருந்து என்ன தெரியுது, திறமை இருந்தா எந்த கேமராவா இருந்தாலும் அவங்களால ரொம்ப ஈஸியா போட்டோ எடுக்க முடியும். திறமை இல்லனா எவ்வளவு காஸ்ட்லியான கேமரா கொடுத்தாலும் அவங்களால போட்டோ எடுக்க முடியாது. இதுதான் உண்மை. சோ அது மாதிரி தான் இங்க நம்மளுடைய வில்லி என்ஜோலும் வந்துட்டு சிக்கிக்கிறாங்க. சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, இந்த வில்லியான என்ஜோல் வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல எடுக்கிற, அவளால ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல கேமரால, ஏன்னா அவளுக்கு எடுக்க வரல. ஆக மொத்தம் என்ன ஆகுது, ஒன்னத்துக்கு லாயக்கு இல்லாதவளா மாறிட்டா. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் வந்து அங்க போட்டு கொடுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்க தாரா மேடம், ஆக்சுவலி வந்துட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல, அதாவது ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபோக்கஸ் கூட போட்டு எடுக்க தெரியாம மேனுவலா எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி அசிங்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, சரி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனையா அப்படின்னு. இல்ல நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போல, ஆக்சுவலி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஆக்சுவலி வேர்ல்டுல பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு சொன்னா கடைசியில் ஒரு நல்ல போட்டோகிராஃபரை விட்டுட்டோம், இவன் என்ன இப்படி போட்டோ எடுக்கிறான்னு சொல்லி அவளை பத்தி அவளுக்கு வர்ற மாடலே பேசிக்கிறாங்க அப்படின்றா. அவ தான் சொல்லியிருக்காளே தி வேர்ல்டு பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு. பாப்பா அவ என்ன கிளிக்கிறா அப்படின்னு சிரிப்பு முட்டாத. சரி அந்த நம்மளுடைய மேகசின் ப்ராஜெக்ட் எக்ஸ் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மேடம் அதை பத்தி பேசலாம்னு நினைச்சேன், பட் அது ப்ராஜெக்டை நமக்கு பிடிச்சு கொடுத்த அந்த ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. சோ நம்மளால வேற எதுவும் பண்ண முடியாது, விடுங்க, நம்ம வேணா இன்னொரு கான்ட்ராக்ட் போட்டு ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றப்ப பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு அவ அன்னைக்கு ஒரு ஸ்கார்ப் மாதிரி ஒன்னு வச்சிருந்தால, நீங்க கூட வேணா நீங்க ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, ஞாபகம் இருக்கு, அது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். இவ ஆரம்பத்துல இருந்தே இங்க இருந்து பிரிஞ்சு போகணும், உங்க பேரை கேட்கணும், அவ டாப்ல வரணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கா. அதுவும் உங்களுக்கு பர்டிகுலரா பிடிக்காத விஷயத்தை பண்ணணும், அப்பனாதான் நீங்க திட்டுவீங்க, அதன் மூலமா வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி தான் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவ வந்து பிளான் பண்ணி பண்ணிருக்கா நம்ம வில்லி அப்படிங்கறத இவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. இவங்க வந்து ஓ அப்படியா, சரி இருக்கட்டும், அவ பண்றது பண்ணிட்டால, இனிமே நம்ம வேலையை பார்ப்போம், நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிஸியா தான் இருப்பேன், எதனால பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்றாங்க. சோ அப்பதான் கேக்குறாங்க, அவங்களும் பிஸியா இருப்பீங்களா என்ன, எங்களுக்கு தெரியாம ரகசியமா ஏதாவது வந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்களா அப்படின்றப்ப, அப்படிலாம் இல்லப்பா அப்படின்னு, அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்களும் வர்றோம், நீங்க எந்த பேமெண்ட் கொடுக்க வேணாம், நாங்க ஃப்ரீயாவே எல்லாமே பண்ணி தரோம் அப்படின்றாங்க. பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதனா ஒரு நாள் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் இப்போ போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு அவங்க அப்படியே பாக்குறாங்க, என்னது ஸ்கார்ஃபா, அப்ப எல்லாத்தையுமே இவ ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கா அப்படிங்கறத அவங்கள அப்படியே யோசிக்கிறாங்க. சோ இவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா வந்துட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து போன் அடிக்கிறாரு. அவங்களும் பாக்குறாங்க ராஜான்னு வருது. சோ என்னடா அது இவன் வேற கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு என்ன நடந்தது, ஏன்னா அவங்க வந்து வெளியே வந்ததை மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. சோ என்ன நடந்தது அப்படிங்கறத இப்பதான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு ஃபர்ஸ்ட் முதல்ல நில்லு, தயவு செய்து எனக்கு எப்படி உன்னை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, நீ என்ன ஃபீலிங்ல இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் அப்படின்னா என்னை ரொம்ப நீ குழப்பிக்கிட்டே இருக்க அப்படின்றாரா. இவங்க என்ன ஃபீலிங், அதெல்லாம் ஒரு ஃபீலிங் கிடையாது அப்படின்னோனே, நில்லுடி என்னடி நினைச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்துட்டு வர்ற, நீ பாட்டுக்கு கிஸ் பண்ற, நீ பாட்டுக்கு திடீர்னு என்னை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு வர, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க. டேய் என்னடா வேணும் உனக்கு, நம்ம என்ன சின்ன குழந்தையாடா, 30 வயசு ஆச்சுடா நம்ம ரெண்டு இருக்கோம், உண்மைதான்டா, நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம், 30 வருஷமா இந்த இருக்கோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனை வந்திருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம், இல்லன்னு சொல்லல, ஆனா நீ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, நம்ம இன்னும் சின்ன குழந்தைங்க இல்ல, எல்லாமே வளர்ந்துட்டோம். சோ அதுக்கேற்ற மாதிரி மெச்சூரிட்டி ஆடுறா, எப்ப பார்த்தாலும் வந்துட்டு அது இதுன்னு சுத்திக்கிட்டே இருக்க, உனக்கு தான் தெரியும்ல நான் எப்படின்னு, அப்புறம் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. பட் அவர் வந்து நில்லு என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு வந்து தண்ணி அடிப்பையா உன் இஷ்டத்துக்கு, நீ பாட்டுக்கு வருவியா, கட்டி பிடிப்பியா, முத்தம் கொடுப்பியா, ஐ லவ் யூ, அப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில லொல்லன்ட்டு போயிருவியா, கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிடுற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும்போது இவங்க அப்படியே பாக்குறாங்க. டேய் இரா நாமாடா குடிச்சிருந்தனால ஏதோ ஒரு இது பண்ணிட்டேன், ரைட்டு விடு, அது எம்மளா தப்பு ஒத்துக்கிறேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, முதல் விஷயம் நான் உன்னைய கிஸ் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் கிடையாது, போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, சோ இதுக்கு முன்னாடி நடந்ததா இருக்கட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் போல்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. இவரு இருடி என்னடி நினைச்சிட்டு இருக்க, இப்பலாம் நீ வந்து இது பண்றே, முதல்ல நீ போடா, என்னை தயவு செய்து ஃபாலோ பண்ணாத, கிளம்புறா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிடுறாங்க. எனக்கு எந்த ஃபீலிங்ஸ் இல்ல, போ அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா நினைச்சு பார்த்து அப்படியே ஒரு மாதிரியா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. தேவையில்லாம போட்டு அவனை இது பண்ணிட்டு இருக்கோமோ நம்ம அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு நம்ம ஹீரோ வர்றாரு. ஆமா என்னாச்சு தாரா அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்கல்ல, நம்ம ஹீரோ அப்படி கண்ணை லைட்டா சிமிட்டுவாரு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருமா, நீ கிளம்பு போ தயவுசெய்து இங்க நிக்காது அப்படின்றப்ப, என்னாச்சு, ஆக்சுவலி நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், நீ என்ன தனியா உட்காந்துருக்க, அதான் என்ன கேட்டு போலாம் அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி நீ பயமுறுத்தாது சரியா, சும்மா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஓடிடுறாங்க. எதுவுமே சொல்லல. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, என்னாச்சு இவளுக்கு அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம சாமோட ஹோட்டலை காட்டுறாங்க. அங்க வந்து ஆக்சுவலி நம்மளுடைய சாம் வராரு. அவங்க அம்மா ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபுட் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி. அப்ப அவங்க அப்பா வந்துட்டு, உனக்கு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ராஜு தாராவை திரும்ப லவ் பண்றாங்க போல இருக்கு, ஊர் பூரா அந்த பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்களும் ஆமாங்க விஷயம் தெரியாதா, அவன் என்னன்னா திடீர்னு உப்பு மட்டும் தூக்கிட்டு போறா, ஒரு பக்கம் முத்தம் கொடுக்குறானா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே நடக்கிறாங்க,
மாட்டாங்களா, எனக்கு என்னமோ ரெண்டு பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு தான் தோணுது அப்படின்றப்ப நம்ம சாம் இருந்துட்டு அதெல்லாம் இல்ல, அவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணல அப்படின்னோடனே என்னடா சொல்ற, உனக்கு எப்பறம் தெரியும், கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னோடனே மா அவங்க ரெண்டு பேருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரியா, அதை முதல்ல மறந்துடாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க டேட் பண்ணல அப்படின்றப்ப இவங்க அம்மாவும் சும்மா இருக்காமையாப்பா, அவங்க டேட் பண்ணலன்னா என்ன, ஏற்கனவே அவங்க லவ் பண்ணிருக்காங்கல்ல, நீ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கொஞ்சம் பார்த்து என்ன எது பேசி சேர்த்து வைக்கலாம்ல, என்னப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே அம்மா நிறுத்துமா, இப்போ எதுக்குமா இந்த மாதிரிலாம் பேசுறேன், போமா போய் வேற பேச்சு இருந்தா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இது பண்ணிடுறாரு. சோ ஆமாங்க, சாமும் லவ் பண்ணிட்டு இருக்காரு, பொஸ்குன்னு அந்த பொண்ணை வந்துட்டு வேற ஒரு பையன் கூட சேர்த்து வைக்க சொன்னா அப்புறம் காண்ட் ஆகுமா இல்லையா, அவங்க அம்மா மட்டும் என்னடா ஏன்டா இப்படி கத்துற, இப்ப நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு நீ இது பண்ற, நீ அவன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே, ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க அப்படின்னா சேர்த்து வைக்கிறது என்னடா இருக்கு அப்படின்னா நான் ஒண்ணு வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, என்ன நான் என்ன மேட்ச் மேக்கர் நினைச்சியா, அந்த மாதிரி பொண்ணு பையனை பார்த்து சேர்த்து வைக்கிறதுக்கு, சும்மா இருமா அப்படின்றப்ப டேய் ஏன்டா இப்படி இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்டா அவங்க ரெண்டு பேருமே, அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கு, அப்ப அவங்கள சேர்த்து வைக்க வேண்டியது ஒரு நல்ல நண்பனுடைய கடமைடா, நீ வந்து தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்க சாம், முதல்ல ஒரு நல்ல நண்பனா நடந்துக்க பாரு அப்படின்னு அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணீங்க நம்ம ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை நடந்து போய்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம ஹீரோ பின்னாடியே போறாரு அச்சுடாக் மாதிரி. சோ அவங்க பாக்குறாங்க, பார்த்தே இருடா ஏன்டா இப்ப பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்க, உனக்கு வேற வேலை இல்லையாடா அப்படின்றப்ப ஏய் என்ன சொன்ன நீ, நான் இதுக்கு உடனே ஃபாலோ பண்ணி வரணும், நான் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதானே என்ன வேலை அப்படின்னு, என்னடா உளறேன், ஏய் உனக்கு அசிஸ்டண்டா இருக்க சொல்லி தானே எனக்கு வேலையே கொடுத்துருக்காங்க என் கம்பெனில, அப்ப அதைத்தானே நான் பார்க்கணும். அவங்க அப்படியே பாக்குறாங்க, ஐயோ இது வேறையா, இவங்க அப்படியே பார்த்து இதெல்லாம் சரிப்பட, நீ முதல்ல வந்து கோஆர்டினேட்ஸ் எல்லாம் கூட நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்களா. ஹலோ மேடம் என்ன பேசுறீங்க நீங்க, முதல்ல தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, இங்க பாருங்க என்னைக்குமே ப்ரொஃபஷனலையும் பர்சனலையும் ஒன்னு சேர்க்கவே கூடாது, முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க, நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா போட்டோகிராஃபர், நான் உங்க கூட வந்திருக்கிற ஒரு அசிஸ்டன்ட், என்னுடைய சேனல் வழியா வந்திருக்கேன், சோ அதுக்காக என்னுடைய ஒர்க்கை பாக்குறேன், மத்தபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது, நீங்க தேவையில்லாம பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் ஒன்னா சேர்த்து பாக்குறீங்க, அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படின்றாரு. அவங்க வந்துட்டு என்ன சொன்னேன், நானு பர்சனலையும் ப்ரொஃபைலையும் ஒன்னு சேர்த்து பாக்குறேன், ஏய் என்ன என்னை பத்தி என்ன நினைச்சு நீ, ஆமா நீங்க அப்படிதான் பண்றீங்க, அவங்கள அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்னைக்குமே ப்ரொஃபஷனல் வேற பர்சனல் லைஃப் வேற தான் எனக்கும் அப்படின்றாங்க. இவரும் அப்பனா ஓகே, இங்க பாருங்க இன்னொரு 5 நாள்ல நம்ம போட்டோஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணியானும், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அவங்க அப்படியே பாக்குறாங்க, டேய் ஒரு நிமிஷம் இல்ல, இங்க பாரு ராஜு, ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு, எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் கூட டேட்டிங் பண்ணிட்டு அந்த பையனை பிரேக்கப் பண்ணிட்டா ஏன் அந்த பையனை கூட திரும்ப சேர்ந்து அவங்க டேட் பண்ண மாட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்றப்ப என்ன சொல்ல வர எனக்கு புரியல, ஏன் பிரேக்கப் பண்ணா என்ன, அது எதுக்காக திரும்ப ஒன்றும் சேர மாட்டாங்க, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்றப்ப எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரிதான், ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையனை அவங்க திரும்ப பார்க்க விரும்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்களுடைய அந்த டேட்டிங் லைஃபா இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப் லைஃபா இருக்கட்டும், அது ரொம்ப ஹார்டா இருந்திருக்கும், திரும்ப அவங்க கண்டிப்பா மன்னிச்சு அவனை ஏத்துக்கவே மாட்டாங்க. சோ அது மாதிரி தான் நம்மளுடைய கதையும் மறந்துடாத அப்படின்னோடனே அவர் அப்பதான் பாக்குறாரு, ஓ அப்ப இவன் சுத்தி வளைச்சி நான் திரும்ப உன்னை லவ் பண்ண மாட்டேன், திரும்ப உங்க கூட பேச்சப் ஆக மாட்டேன் அப்படிங்கறத தான் சொல்ல வர்றா அப்படிங்கறதையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்படி இங்க விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல நம்ம சாம் வந்து அங்க காட்டுறாங்க, அவர் வந்து சேர்த்துலாம் வைக்க முடியாது, எனக்கு என்ன வேற வேலை இல்லையான்னு சொல்லி கேட்டார்ல, அதை கேட்டு அவங்க அம்மா நீ தாண்டா சேர்த்து வைக்கணும், நீ தாண்டா ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு கேட்கிறப்ப கோவப்பட்டு டக்குன்னு வந்து கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்பும்போது அவங்களுக்கு நில்றான்றா சாமி அப்படின்னு, நிறுத்துமா என்னை பத்தி உனக்கு என்னமா தெரியும் சொல்லு பார்க்கலாம், என்னை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா, ஏன் எனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன எதுவுமே உனக்கு தெரியாதமா, எப்ப பார்த்தாலும் அந்த பையன் ராஜ பத்தியே பேசிக்கிட்டு இருக்கா, நான் உன் பையன் தானே, என்னை பத்தி நீ என்ன பேசுற சொல்லு, எனக்கு உங்க கூட உட்காந்து நிறைய பேசணும் ஆசை, ஒரு நாள் கூட நீ உட்காந்து பேசுனது கிடையாது, அப்பா அவரும் அப்படித்தான், நீங்க ரெண்டு பேருமே இப்படித்தான் இருக்கீங்க, ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பேசுறீங்க, நீங்க பெத்த பையன் தானே நானு, தயவு செய்து என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி டர்ன் பண்றாரா இல்லையா. அங்க பார்த்தா யாரு நம்ம ராஜும் தாராவும் நின்னுட்டு இருக்காங்க, அப்படியே 3 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்கிறார்கள். ஏன் அப்படின்னா நம்ம ராஜுக்கும் சரி நம்ம சாமுக்கும் சரி கொஞ்சம் ஒரு முட்டல் மோதல் இருந்துட்டு தான் இருக்குது தாரா விஷயத்துல. அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க, நம்ம சாம் ஒரு பக்கம் நம்ம ராஜ் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க, நம்ம தாரா நின்னுக்கிட்டு டேய் என்னடா நடக்குதுங்க, என்ன ரெண்டு பேரும் ஏதோ சண்டைன்ட்டு போட்டீங்களாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவா பொருளா ஒண்ணு இல்லையே அப்படின்னு சமாளிக்கிறாரு, டேய் உண்மையை சொல்லுங்கடா, நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிற விதமே சரியில்லையே அப்படின்றாங்க. பட் அப்பதான் நம்ம சாம் வந்துட்டு சாரா தப்பா எடுத்துக்காத, உண்மையிலேயே நீ மன்னிச்சிரு, நாங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறோம் அப்படின்னோடனே ஓகேடா நீங்க ரெண்டு தனியா பேசுறீங்களா, ஓகே 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 பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரியா குழப்பத்தோடய போறாங்க. ஆமாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம தாராக்கு, அவங்க ஒரு மாதிரி குழப்பத்திலே போறாங்க. அதே நேரத்தில் இங்க ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ கேட்கிறாரு, இப்ப எதுக்காக தேவையில்லாம அம்மாட்ட சண்டை போடுற, அவங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்குங்கிறக்காக ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, அதுக்காக உங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்கன்னு நினைச்சு நீ வந்து தப்பா எடுத்துக்காதரா, நீ நல்ல லெவல்ல தானே இருக்க அப்படின்றப்ப நிறுத்துறா, நான் என்னடா பேசினதுல தப்பு இருக்குது, எப்ப பார்த்தாலும் உன்னைய பத்தியே பேசிட்டே இருந்தா எனக்கும் கோவம் வருமா இல்லையா, நானும் அவங்க பெத்த பையன் தானே, ஏன் நான் எதுவுமே பண்ணலையாடா. இப்ப இதுல என்ன ஹைலைட்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போற சப்ப மேட்டருக்காக சண்டை போடுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்னதான் சொல்ல வர, ஆக்சுவலி வந்துட்டு நான் என்னமோ வந்துட்டு ஒன்றை இருக்கிற எல்லாத்தையும் தட்டி பறிக்கிற மாதிரி பேசுறேன், ஆமாடா நீ எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து தட்டி பறிச்சுட்டு தாண்டா இருக்க, இவ்வளவு பேசுறியாடா, நம்ம ரெண்டு பேரும் கிளாஸ் பிரசிடென்ட்டுக்கு போய் நின்னோம்லடா, அப்ப பாக்கும்போது நீ தாண்டா பிரசிடென்ட் ஆன, நான் வைஸ் பிரசிடென்ட் தானே இருந்தேன் அப்படின்றா. டேய் அது எம்எல்ஏ என்னடா தப்பு இருக்கு, செலக்ட் பண்ணவங்களோட தப்புடா, ஓட்டு போட்டவங்க என்னடா செலக்ட் பண்ணாங்க, என்னமோ நாமளா போய் உட்கார்ந்த மாதிரி பேசுற அப்படின்றாரு. உடனே ஒரு ஓ ஆமா அப்படி ஒன்று இருக்குல்ல, இரு எனக்கு
எனக்கு நான் வந்துருச்சு. நானும் நீ கொரியன் பாட்டுலாம் பாடணும், அப்படி பார்த்தா நீ தான் நல்லா பண்ண வேணும்னே சொல்ல வச்ச இல்லடா, என்னை விட நீ என்னடா பெட்டரா பாடிட்ட, சொல்ல போனா நானும் தானடா நல்லா பாடினேன், எனக்கு ஒரு பாராட்டு கூட கிடைக்கலடா அப்படின்றப்ப டேய் இதுல என்னடா இருக்கு, நான் உன்னை விட நல்லா பாடினேன் அதனால எனக்கு வந்து பாராட்டு கிடைச்சதா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்ல நீ வந்து அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து அன்னைக்கு பாடினேல, அப்ப வந்து நீ வேணும்னே ஏதோ ஒன்னு பண்ண, என்னை வேணும்னே நீ தோக்கடிச்ச, கொஞ்சம் கூட ஒரு இதே இல்ல, அப்படி இப்படி ரெண்டு பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல சப்பமாட்டு இருக்கு. இதுல ஹைலைட்னா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோனி வேற அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க பார்த்து என்னது இவங்க சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க, டக்குன்னு உள்ள வந்தவங்க டேய் நிறுத்துங்க, என்னடா இது சின்ன பசங்களோட மோசமா சண்டை போட்டு இருக்கீங்க, நீங்க ஒண்ணு சின்ன பசங்களடா வளர்ந்துட்டீங்க அப்படின்றப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு நினைச்சு பார்த்தாரா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத, தயவுசெய்து நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறோம், தனியா பாத்துக்கிறோம் நாங்க அப்படின்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ இங்க பாரு, அன்னைக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப் போறப்ப கூட நான் தானடா எல்லா இதுவும் பண்ணேன், அன்னைக்கு கூட நான் தானடா இது பண்ணேன் அப்படி இப்படின்னு பேசும்போது நிறுத்துறா, எத்தனையோ தடவை ஸ்கூல்ல இருந்து படிக்கும்போது பாத்திருக்கேன், நான் தாரா பக்கத்துல போய் உட்கார்றப்பலாம் ஒவ்வொரு தடவை என்னை தள்ளி விட்டு நீ தாண்டா வந்து பக்கத்துல உட்காருவேன், இவ்வளவு ஏன்டா நான் எத்தனை தடவை உனக்காக சீட் விட்டு கொடுத்துருக்கேன் தாரா பக்கத்துல உட்காரணும் அப்படிங்கறக்காக, நீ ஒவ்வொரு தடவை என்கிட்ட எல்லாத்தையும் பறிக்கிறடா, அவ எனக்கு தாண்டா ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு கேட்டேன். நம்ம ஹீரோயினும் ஆமா கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் அப்படின்றாங்க. இவரும் ஓகே அது ஒண்ணுதான் வேணா நான் எடுத்துருப்பேன், அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஹீரோ பாருங்க, நீ இவ்வளவு பேசுற இல்லடா, அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு தடவையும் கேம் விளையாடுறப்போல உனக்கு நல்ல பேரு நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாங்க, எனக்கு தான் மட்டமான கேரக்டர் கொடுத்தாங்க, நான் அதெல்லாம் சரி தான் சகிச்சுட்டு போனேன், அப்ப நீ வேற என்ன சீட் பண்ண என்ன சொல்றா அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோயினியும் சிரிக்கிறாங்க, டேய் என்னடா இவங்க சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடுறாங்க, இவங்க வேற எதுக்காக அடிச்சுக்கிட்டா கூட பரவாயில்லைங்க, சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லி அடிச்சுக்கிறாங்க, அதுதாங்க பெரிய கூத்தா இருக்குது. டேய் நிறுத்துங்கண்ணா, ஏன்டா சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சுக்கிறீங்க, ரெண்டு பேரும் ஏதோ பணத்துக்கா சண்டை போட்டீங்கன்னா கூட சரி, பெரியவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லலாம், நீங்க என்னடா இந்த மாதிரி பண்றீங்க, எங்களுக்கு என்ன பணம் தேவை இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, நீ வாடா பாத்துக்கலாம்டா, நீ தான்டா அன்னைக்கு செஞ்ச இப்படி செஞ்சா அப்படி செஞ்ச, டேய் நிறுத்துங்கடா சாமி என்னால முடியலடா, டேய் நிறுத்தி தொலைங்களா, எவனா ஒருத்தர் தயவுசெய்து விட்டு கொடுத்து தான் போங்கடா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளுடைய நம்டாலாடா காட்டுறாங்க, சம்தரா இல்ல, சம்தராங்கிறது நம்ம ஹீரோனி இருக்கிற ஏரியா, அதுக்கு அடுத்து பக்கத்துல இருக்க ஒரு கிராமம் தான் நம்தலா. சோ அந்த நம்தலால காட்டுறாங்க என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விடக்கூடாது, அவங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து தீம் பார்க் கட்டுவாங்க, இது தாண்டி நமக்கு சான்ஸ், வாடி பழைய சண்டைய பூரா இன்னைக்கு தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா கிளம்புறாங்க. கட் பண்ணிங்க நம்ம மீராக்காவை காட்டுறாங்க, அவங்க வந்து அவங்க எக்ஸஸ் கூட உட்காந்துருக்காங்க, அவங்களும் பாக்குறாங்க என்ன போர் அடிக்குதா அப்படின்னு, ஒண்ணு இல்லமா அப்படின்ற மாதிரி உட்காந்தாங்க. ஆமா ஏன் இன்னும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க, நீ வந்து கிளம்பலையா அப்படின்னு கேக்குறப்ப அவர் அப்படியே பாக்குறாரு, ஐயோ என்ன சொல்றது இல்லையா அப்படின்னு, அது ஒண்ணு இல்லமா நான் ஜஸ்ட் இங்க வந்துட்டு பிசினஸ் வந்தேன், இன்னும் முடியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும். தெரியுது அதான் ஏஎஸ் குரூப்ல இருந்து சார்பா வந்திருக்கேன், அதுவும் என்னோட ஹோம் டவுனுக்கு தைரியமா வந்திருக்கேன், இந்த ஊருக்கு வந்தா என்னை பாப்பேங்கிறது உனக்கு தெரியும், அதையும் மீறி நீங்க வந்திருக்க, இங்க பார் இந்த தீம் பார்க் கட்டுறேன் அது கட்டுறேன் அப்படின்னு வந்தா அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும், இங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, என் பின்னாடி சுத்தக்கூடாது அப்படின்றாங்க. இல்லமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்னு இவர் சமாளிக்கிறாரு. நிறுத்த எனக்கு தெரியும், திரும்ப வந்து நான் உன் கூட சேருவேன், என்னை சேர்த்து என் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படின்றப்ப, ஆமா எதுக்காக வந்து நீ நம்டாலால அங்க வந்து ஒரு டீல் போடுறப்ப என்னை பத்தி பேசினாங்க சொல்லி கோவப்பட்ட, அப்பெல்லாம் நீ ஒன்னும் கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றப்ப, இல்ல அவங்க வந்து நீ டிவோர்ஸ் பண்ணதுக்கான தவறான ஒரு ரீசன் சொன்னாங்க, ஆனா நீ டிவோர்ஸ் பண்ண இல்லன்னு சொல்ல, அதுக்கு கரெக்டான ரீசன் இருந்தது, அதனால நான் டிவோர்ஸ் பண்ண, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்க தப்பா பேசணும், அதனால நான் கோவப்பட்டு பேசிட்டேன் அப்படின்றாரு. சோ இதை கேட்டு அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிருங்க, ரைட் இருக்கட்டும் எல்லாம் சரிதான், வேமா முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு என்ன அப்படின்னா, திடீர்னு வந்து அந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல, அந்த ஸ்கூட்டர்ல அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் ஒரு ஸ்குவாட் மாதிரி கிளம்புறானுங்க. அத திடீர்னு வந்து சவுண்ட் கேட்கவும் நம்ம மீராக்கா பாக்குறாங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிருந்து குடுகுடுன்னு ஒருத்தவங்க ஓடி வர்றாங்க. ஓடி வந்து மீரா ஜோமியோ ஸ்குவாட் வந்துருச்சு அப்படின்னு, என்னது ஜோமியோ ஸ்குவாடா, ஆமா அவங்க தான் போறாங்க அப்படின்னு, ஐயோ எல்லாம் உன்னால வந்தது உன்னை வந்து கவனிச்சுக்கிற அப்படின்ட்டு இவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. நான் கூட நம்தால இருந்து வந்திருப்பாங்க நினைச்சேங்க, கடைசியில பார்த்தா யாரு நம்ம ஹீரோனுடைய அம்மா பார்க்கணுமே, அப்படியே ஒரு ஸ்குவாட் ஒரு பட்டையவே கூட்டிட்டு டர்ரு வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க போற வேகத்தை பார்த்தா இன்னொரு ஸ்குவாட் ஏதோ ஆப்போசிட்ல வரும் போல அடிச்சு கட்டி உருள போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னைக்கு ஒரு நல்ல ஃபன் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க அதாவது நம்ம மனோஜும் விக்கி வந்து கார்ல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த பக்கம் கிராஸ் ஆகி போவாங்கல்ல, அப்படியே பாக்குறாங்க, டேய் மச்சான் என்னடா எல்லாரும் கிளம்பி போறாங்க, எனக்கு என்னமோ இது சரியா தோணலையே, என்னது சரியா தோணலையா, டேய் ஏதோ பிரச்சனைடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க ஓடி வர்றாங்க. யாரு நம்ம ராஜையும் சாமு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு தாராளமா பாக்குறதுக்கு. அங்க பார்த்தா நம்ம ராஜ் வந்துட்டு, டேய் ஆமாடா நீ தாண்டா சின்ன வயசுல இருந்து கோழி குண்டு விளையாடுறப்ப என் கோழி குண்டை திருடிட்டு போன, இவரு சாம் ஆமாடா நீ மட்டும் என்னடா என்கிட்ட எத்தனை தடவை மிட்டாய் பிடிங்கி தின்றுக்க, எனக்கு வர்ற சாக்லேட்ல எத்தனை தடவை தின்றுக்க அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க. டேய் நீங்க இன்னும் சண்டையை முடிக்கலையாடா, அட பாவிகளா மிட்டாய்க்கும் கோழி குண்டுக்கும் சண்டை போட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி தாங்க இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பாருங்க இவங்க டேய் நிறுத்துக்கடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா உனக்கு என்னடா அப்படின்னு, டேய் ஜாமியோ ஸ்குவாட் வந்துகிட்டு இருக்குடா அப்படின்னு, என்னடா சொல்ற, டேய் ஜாமியோ ஸ்குவாட் வந்துகிட்டு இருக்குடா மச்சான், என்னது ஜாமியோ ஸ்குவாடா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோனி ஆமா ஜாமியோ ஸ்குவாடா அப்படின்னு, ஐயோ உனக்கு தெரியாதா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது, அதுல வந்து சேர்ந்ததுதான் வேற யாரு நம்ம ராஜோட அம்மா உங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன
என்னடா சொல்ற அப்படின்றப்ப நம்ம சாமு டேய் 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லடா 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனை நடந்துடா இது காலங்காலமா இங்க நடந்துட்டாண்டா இருக்கு அப்படின்றப்ப அதெல்லாம் இருக்கட்டும் பச்சா இப்ப எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே வா போவோம் அப்படின்னு எல்லாரும் குடுகுடுன்னு வர்றாங்க அங்க பார்த்தா அவங்க ஏய் வாங்கடி இன்னைக்கு போய் இருக்கை பாத்திரமா இல்லையா பாரு இன்னைக்கு வரட்டும் அவங்க அட்டி பொளக்குறனா இல்லையா பாருன்ட்டு எல்லாம் ஒரு மாதிரி கெத்தா போய்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல நம்ம மீராக்காவும் வந்துடுறாங்க எங்க கார்ல தான் வராரு வந்து இறங்கணும்னு அப்படியே பாக்குறாங்க பார்த்தா ஆல்ரெடி அந்த ஸ்குவாட் அங்க நிக்குது அதாவது வந்து ஒண்ணு இல்ல நம்ம நம்தாராயா கிராமத்துல இருக்கிற அந்த ஸ்குவாட் அங்க வந்து இருப்பாங்கல்ல கடலுக்குள்ள போவாங்கல்ல அந்த லேடிஸ் தனியா நிக்கிறாங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட ஸ்குவாட் தனியா வருது அப்படி கெத்தா வந்து நிக்கிறாங்க கடைசியில் நம்ம ஹீரோ ஹீரோயினி எல்லாரும் வந்து நின்னுறாங்க அந்த நேரத்துல கூட பாருங்க நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நின்னுட்டு இருக்காருல நம்ம மீராக்கா சொல்றாங்க எல்லாம் ஒன்னால வந்த வேணா தேவையில்லாத வேலை பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் அப்படியே ஒரு மாதிரியா பம்புறாரா அதே நேரத்துல நம்ம விக்கி கிட்ட ஆமா எதுக்கு இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்க போகுதுல போலீஸுக்கு போன் பண்ணலாம்ல அப்படின்றப்ப அதெல்லாம் தேவையில்லை இவங்க ஒன்னும் கேங்ஸ்டர்லாம் இல்ல இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க சண்டை ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே திரும்பி பார்க்கும்போது அவர் பார்த்துட்டு ஓ வாவ் நீங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறேன் அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க போலக்கே அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வரானா அவங்க ஐயோ சும்மா அப்படின்றாங்க அதே நேரத்துல விக்கி போச்சு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அங்க காட்டுறாங்க ரெண்டு ஸ்குவாட் அப்படின்னு முறைச்சு நிக்கிறாங்க சோ இதோட இந்த எபிசோடே முடிச்சிடுறாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்ததா நடக்கலையா ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்ணாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடையே அடுத்த எபிசோட ஆரம்பிக்க போறோம் சரி ஓகே மக்களே இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி